நம்முடைய இந்த முதலாம் ஆண்டு வகுப்பிற்கான அறிமுக பாடப்பகுதியில் நம்ம சென்ற அமர்விலே புராணங்கள், தமிழ் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய அதில் 3 புராணம், அதில் பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடியதாகிய 3 புராணங்களை பற்றி அடிப்படை செய்திகளை தெரிந்திருந்தோம். நினைவிருக்குங்களா அதெல்லாம் பேசுனதெல்லாம்? சரி, தொடர்ந்து இன்றைக்கு நாம் இதிகாசங்கள் பற்றியும் சைவர்களுக்கு இதிகாசங்கள் பற்றிய பார்வை என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதனை தொடர்ந்து 12 திருமுறைகள் பற்றிய அறிமுகங்கள் அப்படின்னு பாடம் போக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 14 சாஸ்திரம் பற்றிய அறிமுகங்கள், அதற்கு பிறகு சொல்லுங்கள். அதனைத் தொடர்ந்து நாம் பதி, பசு, பாசம், அதில் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியதாக 5 பொருட்களை பற்றின அறிமுகங்களை பார்க்க இருக்கிறோம். இதில் நம்ம சென்ற அமர்வில் புராணங்கள் மொத்தம் 18 என்றது தெரிந்து கொண்ட முதல்ல இந்த 18 புராணங்களையும் நமக்கு அருளி செய்தவர் யார்? வேதவியாசர். அப்புறம் யார் கொடுத்தா? சூத பௌராணிகர். வேற அப்புறம் 18 புராணங்கள் கொடுத்து சிவபெருமான். சிவபெருமான் தான் முதல்ல கொடுக்குறார் இல்லையா? சிவபெருமான் தான் அண்ணல்பால் தெளிந்த நந்தி அடிகள் பால் அப்படின்னு நம்ம பாட்டு சென்றப்பல சொன்னேன். அண்ணல்பால் தெளிந்த நந்தி அடிகள் பால், பெருமானிடத்தை அந்த புராணங்களை பெற்று அந்த நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு கொடுத்து, சனத்குமாரர் மூலமாக வியாசருக்கு வந்து, அதன் மூலமாகத்தான் சூதருக்கு வந்துச்சு. இப்போ சூத புராணிகர் அப்படி ஏன் அதில் ஃபெமிலியர் ஆகிறார் அப்படிங்கும் பொழுது அவர் மூலமாகத்தான் உலகுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வெரி குட், வெரி குட். உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது அவர் மூலமாக தான். அதனால தான் புராணம் சொன்னது யாருங்கிறாங்க? சூதமுனிவர் என்று சொல்லிக்கிறார். சூத பௌராணிகர்கள் அப்படிங்கிறாங்க. சௌதின்னு அவருக்கு பேர். அவர் எங்கே புராணத்தை வெளிப்படுத்தினார்? நைமிசாரண்யம் என்கின்ற வணக்கம். நேமி வனம்னு தமிழ் அதுக்கு பேர். நேமினா என்ன? நேமினா சக்கரம்னு அர்த்தம். நேமினா சக்கரம். திருமால் பிரம்மா உலகத்திலே ஒரு பிற கதை கேட்கறதுக்கு சிறந்த கஷேத்திரம் எது அப்படின்னு பிரம்மாட்ட எல்லாம் கேட்டாங்க. பிரம்மா ஒரு தர்ப்பையை வளர்ச்சி சக்கரம் பண்ணி உலகத்தில் ஊட்டி விட்டார். அது எங்கே போய் அந்த சக்கரம் விழுந்துச்சோ அந்த சக்கர வடிவத்தில் இருந்த இடத்த நேமி வனம், நைமிச ஆரண்யங்கிறாங்க. அல்லது நிமிஷம் என்கின்ற புல் அங்கே விளைச்சதுனாலே இது நிமிஷாரண்யம், நைமிசாரண்யம் சொல்லப்படுகிறது. இந்த அங்கே சொல்லப்பட்டதாகிய 18 புராணங்கள் 3 18. இந்த 18 புராணங்களுமே சைவர்கள் கற்க வேண்டியவை என்பதை ஞானசம்பந்த பெருமானார் வேத முதல்வன் முதலே முதலாப்பொழிந்த சூதனொளி மாலை என்றே கலிக்குவாவை சொல்லே அப்படின்னு திருப்பாசகத்தில் அருளி செய்திருக்கிறார். அதனால் 18 புராணங்களை சைவர்கள் தலையாக கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதில் நமக்கு அந்த புராணங்கள்லேருந்து எடுத்து சொல்லப்பட்ட புராணங்கள் பல புராணங்கள். அதில் நமக்கு முக்கியமாக இருக்கிறது கந்த புராணம். இந்த கந்த புராணம் என்பது ஸ்காந்தம் என்கின்ற பகுதி. அது அப்படியே நம்ம அதில் இருக்கக்கூடிய சங்கர சங்கீதை என்கின்ற பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய 6 பகுதிகளை தான் கந்த புராணமாக அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஈச சங்கீதை என்கின்ற பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலவாய் மான்மியம் என்கின்ற பகுதியை தான் திருவிளையாடல் புராணமாக தமிழ்படுத்தியிருக்கிறாருங்கிறது அங்கே சொன்னோம். இந்த பெரிய புராணத்திற்கு எது மூலநூல்? திருத்தொண்டர் அந்தாதி. வெரி குட். அதுக்கு முன்னாடி திருத்தொண்ட தொகைன்னு ஒன்று இருக்குது. திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது யார் அருளி செய்தது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி பண்ணாங்க. அந்த திருத்தொண்ட தொகைக்கு வகைப்படுத்தி நம்பியாண்டார் நம்பிகள் வகை நூலாக பண்ணாங்க. அதை விரிநூலாக பண்ணது சேக்கிழார் பெருமானார் அப்படிங்கிறத பார்க்கும். இதன் அடிப்படையில் இந்த 3 புராணங்களும் தமிழில் அமைந்திருக்கிறது. இந்த 3 புராணங்களும் பெருமானுடைய 3 நேத்திரங்களாக உருவகப்படுத்தி நம்ம புரிந்து கொள்வதற்கு வழக்கமாக வச்சிருக்கிறோம். இல்லை பெரிய புராணம் என்பது வடமொழியில் உபமன்யு பக்த விலாசம்னு இருக்குது. அது பெரிய புராணத்திலிருந்து மொழிபெயர்த்து வடமொழியில் ஏற்படுத்தப்பட்டது தானே தவிர்த்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உபமன்யு பக்த விலாசத்தை தான் பெரிய புராணமாக பண்ணார் அப்படிங்கிறாங்க. அது தப்பான கருத்து. பெரிய புராணம் எழுந்ததுக்கு பிறகு தான் உபமன்யு பக்த விலாசம் வந்துச்சு. ஏன்னா அங்கேயும் உபமன்யு தான் கதை சொல்கிறார். பெரிய புராணத்தில் யார் கதை சொல்கிறது? உபமன்யு தான் கதை சொல்கிறார். ஒரு முறை உபமன்யு யார்? உபமன்யு அப்படிங்கிறவர் வியாக்கிரபாதருடைய பையன். வியாக்கிரபாதர் யார்? வியாக்கிரம்னா புலின்னு அர்த்தம். மாத்தியந்திகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த மாத்தியந்திகருங்கிற முனிவருக்கு மகனாக பிறந்தவர் வியாக்கிரபாதர். அந்த வியாக்கிரபாதர் ஏன் அவருக்கு பேர் இந்த பேர் வந்ததுன்னா, வியாக்கிரம்னா புலி. புலிக்காலாக தனக்கு வேணும் அப்படின்னு சாமிகிட்ட வர வாங்கிக்கிட்டார். ஏன்னா பூஜை பண்ணுவதற்கு கொன்றை மலர் படிப்பதற்காக பூ காலையிலே எந்திரிச்சு பறிக்க முடியல, மரம் எல்லாம் வழுக்கு, செடியெல்லாம் பனியாக இருக்குது, அதனால் எனக்கு புலி போல் மரத்தை பற்றி கொண்டு ஏறுவதற்குரிய அந்த கை காலெலாம் அப்படி ஆயிடணும்னு கேட்டுக்கிட்டார். அதோட கூட இந்த நகைக்கண்கள்லாம் என்ன வேணும்னாரு? கண் வேணும்னு கேட்டார். இந்த நகைக்கண்களில் எனக்கு கண் வேணும்னு கேட்டார். எதற்காக அப்படின்னா, பூ காலையில் பூ பறிக்க போகும்போது காலைல 5 மணிக்கு எந்த பூ நல்ல பூன்னு தெரியுமா?
அப்போ கண்ணு கிட்டே இருந்ததுன்னா கண்ணு வழியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கை கிட்டே இருந்துச்சுன்னா கையில் கண்ணு இருந்ததுன்னா இங்கேருந்தே அப்படியே பூ பறிக்கும் போது நல்ல பூவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க மாதிரி நகைக்கண்ணில் கண்ணு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் சாமிகிட்ட. இந்த பூ எப்படி பறிக்கணுங்கிறது நேதி இருக்குது. புஷ்பவிதி அப்படின்னு நூல் இருக்குது. தர்மயாதினத்தினுடைய குருமகா சன்னிதான குருஞான சம்பந்தருடைய குருநாதர் கமலை ஞானப்பிரகாசர் அருளி செய்த புஷ்பவிதின்னு நூல் இருக்குது. அந்த நூலில் எப்படி பூக்களை எப்படி நம்ம பறிக்கணும், எப்படி நந்தவனம் அமைக்கணும், அந்த எந்த பூக்களை எந்த காலத்துக்கு பயன்படுத்தணும், எந்த பூ எந்த தெய்வத்துக்குரியது எல்லாம் அழகாக பண்ணியிருப்பார். இது புஷ்பவிதி. அதேமாரி பெரிய புராணத்துலேயும் கூட முருகநாயனார் புராணத்தில் புஷ்பங்களை பற்றின விவரங்கள்லாம் வரும். அதில் அவர் பூக்கள் 4 வகைங்கிறார். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூங்கிறார். கோடு அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். மரக்கிளையில் பூக்கக்கூடிய பூக்கள், கொன்றைப்பூ இந்த மாதிரிலாம். கோட்டுப்பூ, பவளமல்லி, அதில் என்னது சின்ன வகை மரத்தில் தானே பூக்குது பவளமல்லி இதெல்லாம். கோட்டுப்பூ, கொடிப்பூன்னா மல்லிகைப்பூ, இதெல்லாம் கொடி, மல்லி முல்லை இதெல்லாம் கொடி தான், கொடிப்பூ. நீர்ப்பூனா தாமரை, அல்லி இதெல்லாம். நிலப்பூங்கிறது நிலத்தில் செடி வச்சு கலப்படக்கூடிய இப்படியே 4 வகை பூக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே கற்ற விதத்திலேயே பிணையல், தொங்கல், மாலை, தொடை, தார் இப்படி பலவிதமான வகைகள் இருக்குது. கன்னி, இண்டை இப்படிலாம் பூவை கட்டுற விதத்திலேயே இப்படி விதவிதமாக இருக்குது. பிணையல் அப்படிங்கன்னா பணித்து கட்டுவது, தொங்கல் அப்படின்னா தொங்க விடுறதுக்கு கட்டுறது, மாலை அப்படின்னா மேலையும் கட்டியிருக்கும் கீழையும் கட்டியிருக்கும், அதுதான் மாலை. விளக்கம் போகிறதுங்களா? தார் அப்படின்னா ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய வகை மாலைக்கு தார்னு பேர். சிரசில் சூடிக்கொள்வதற்கு பேர் இண்டைன்னு பேர். கைகளில் அணிந்து கொள்வதற்கு கன்னின்னு பேர். இப்படி பலவிதமான மாலைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள்னா. அப்படி இன்னொரு பூத்தொண்டர் யாருன்னா சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் எரிபத்து நாயனார் புராணத்தில் வரார். அவர் எப்படி பூ பறிக்கணும் அப்படிங்கிற சேக்கரார் சாமி அங்கே சொல்கிறார். கையினில் தெரிந்து நல்ல கமழ் முகை அலரும் போதில்னார். பூ அப்படி தொட்டு பார்க்கும் பொழுது அது எப்போ பூக்கக்கூடிய பூ, இன்றைக்கி உள்ள பூவா நாளைக்கு பூக்க வேண்டிய பூவா அப்படிங்கிறது தெரியுமா. ஏன்னா அதிகால நேரத்தில் கண்ணு தெரியாதுங்கிறதுனால கையினில் தெரிந்து நல்ல கமழ் முகை அலரும் போதில் பறிச்சார் இருக்குது. இதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், கையில் கண்ணு வாங்கிக்கிட்டார் வியாக்கரபாதர். இந்த வியாக்கரபாதருடைய தந்தை தான் வியாக்கரபாதருடைய பையன் தான் உபமன்யுன்னு பேர். வியாக்கரபாதர் வீட்டில் பால் இல்லை, கஷ்டமாக இருக்குது, குழந்தைய போட்டு போயிட்டாங்க, அழுவுறார். அதனால் வியாக்கரபாதர் சாமி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார், குழந்தைக்கு பால் வேணும். நடராஜா அதுக்காக என்ன பண்ணார், பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் அப்படிங்கிற பார்க்கடலே வர வச்சிட்டார். திருப்பார்க்கடல் அப்படின்னு திருத்தம் சிதம்பரத்தில் எப்போ இருக்குது, பார்க்கடல் திருத்தம்னு இருக்குது. அவருக்காக பார்க்கடலை வர வச்சது அந்த சிதம்பரத்தில். அந்த உபமன்யு முனிவர் கைலாசத்தில் எழுந்திருக்கிறார். அவர் கூட எல்லோரும் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வானத்திலேருந்து ஒரு பேரொளி பிழம்பு தோன்றுகிறது, பெரிய சோதி தோன்றுகிறது. அதை பார்த்தோடனே உபமன்யுவர் எழுந்திருந்து வணங்குகிறார். இப்படி உடனே அதை பார்த்துட்டு கூட இருந்தவங்கெல்லாம் சம்புவின் அடி தாமரை போதுகளால் எம்பிரான் இறைஞ்சாய். எம்பிரான் ஆகிய உபமன்யு முனிவரே, சம்பு சிவபெருமானுடைய திருவடியை தவிர்த்து எம்பிரான் நீ இறைஞ்சாய், நீ எதையும் கும்பிட மாட்டியே, இந்த ஒளியை ஏன் கும்பிடுகின்றாய் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கு அவர் சொன்னார், தென் திசைக்கு போயிருந்த நம்பியாரூரர் யானை மேலே ஏறிக்கொண்டு கைலாசத்துக்கு திரும்புகிறார், அதான் பேரொளியாக தெரிகிறது வானத்தில், அதை பார்த்து தான் நான் வணங்குகின்றேன். நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படிங்கிறார் அவர். நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையன்னு உபமன்யு சொல்கிறார். ஓ, உங்களாலே தொழக்கூடிய பெருமையுடையவராகிய அந்த நம்பியாரூர் யார், அவருடைய சரித்திரம் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சேக்கரார் சாமி இப்படி தான் தோற்றுவாய் செய்து கொண்டு நம்பியாருடைய சரித்திரம் என்னங்கிறத சொல்ல ஆரம்பித்து திருமலை சிறப்பு, திருநகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்புன்னு ஆரம்பித்து அங்கே திருக்கூட்ட சிறப்பு வரும்பொழுது அங்கே சாமி சுந்தரமூர்த்தி சாமி திருக்கூட்டத்துக்கு இடையில் திருத்தொண்ட தொகை பாடியதையும் திருத்தொண்ட தொகையிலிருந்து ஒவ்வொரு நாயனோருடைய சரித்திரத்தையும் விரிக்க தொடங்கி பெரிய புராணம் இப்படி அமைந்திருக்கிறது. இதுதான் சரித்திரம். நிறைவில் நம்பியாரூர் எங்கே வந்ததை அவர் பார்த்தாரு, கைலாயம் வந்ததை பார்த்தார். அதை அந்த கைலாயம் போகிறதோட புராணம் நிறைவாயிடும். வெள்ளாணை சிறுக்கம் அப்படின்னு புராணம். இந்த செய்தியெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருக்குறோம். சொல்லாத கூட இப்போ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அநேகமாக பெரிய புராணத்தை பற்றி. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த தலைப்பு இதிகாசங்கள். இதிகாசம் அப்படின்னா இப்படி நடந்ததுன்னு அர்த்தம். இதிகாசம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இப்படி நடந்தது, இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. அப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதிகாசங்கள் 2 இல்லையா, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது. 2மே திருமாலுடைய அவதாரத்தை பிரதானமாகப்படுத்தி சொல்லக்கூடிய கதைகள். ஆனால் இது 2த்துலையுமே சிவபுரத்துவம் பல இடங்களில் பேசப்படுகிறது. சிவபெருமானுடைய கருணை என்ன, சிவபெருமான் எப்பேற்பட்ட கடவுள் அப்படிங்கிறத அந்த அவதார புருஷராக இருக்கக்கூடியவராகிய ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ணரும் கூட 2 பேருமே சிவ வழிபாடு செய்ததை பல இடங்களில் நாம்
அங்கே 2 இதிகாசங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த விஷயங்களில் திருமுறைகளில் எந்த அளவுக்கு இந்த இதிகாசங்களுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் ஓரளவுக்கு இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முக்கியமாக ராமாயணத்தை பற்றி பேசும்பொழுது ராமர் திருமாலுடைய அவதாரம் என்று சொல்கிறோம். வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உத்தம அவதாரம் உடைகிறாங்க. அவதாரத்திலே அவங்க சில விஷயங்களை சில அவதாரங்களை முழுசாக கணக்கில் கொள்ள மாட்டாங்க. அதுக்கு நல்ல வார்த்தை ஒன்று பயன்படுத்துவாங்க அவங்க, அது இல்லை. நேரடியாக திருமாலுடைய குணங்கள் அத்தனையுமே பெற்ற ஒரு அவதாரம் அப்படிங்கிறது ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். இதெல்லாம் பலராம அவதாரம்லாம் முழுமையான அவதாரமாக கொள்ளுவதில்லை. ஆனால் இது எல்லாமே ராமருடைய அவதாரம் தான், இது திருமாலுடைய அவதாரம் தான். திருமால் மொத்தம் எத்தனை அவதாரம் எடுத்தார்? 9 10 10 எடுக்கணுமா? என்னைக்கு எடுப்பார்? அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாருன்னு கணக்கே கிடையாது. அதில் 10 தான் பிரதானப்படுத்துக்கிறோம். திருமாலுடைய அவதாரம் எத்தனை அப்படிங்கிறது 10 நம்ம பிரதானப்படுத்திக்கிறோம். பலவிதமான அவதாரம் எடுத்திருக்கார். அவர் துருவனாக பிறந்திருக்கார், அன்னப்பறவையாக வந்திருக்கார், வேதங்களை ரசித்திருக்கிறார், அப்படி பண்ணியிருக்கிறார். இப்படி பலவிதமான அவதாரங்கள் அவர் பண்ணியிருக்கிறார் திருமால். வியாசரே யாருடைய அவதாரங்கிறாங்க? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச அப்படின்னு துதிக்கிறாங்க. வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு தான் சொல்கிறாங்க. விஷ்ணுவுடைய வடிவமாகவே இருக்கிறவர் திருமால். அப்படி புத்தர் விஷ்ணு அவதாரம், விஷ்ணுடைய அவதாரம் தான். திரிபுர சம்ஹாரம் பண்ணுவதற்காக திரிபுர அசுரர்கள் கமலாக்ஷன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலின்னு 3 பேர். இந்த 3 பேருமே சிவபக்தி உடையவங்க. சுவாமிகிட்ட தான் வர வாங்கினாங்க. ஆனால் பண்ணுற அநியாயம் அதிகமாக இருக்குது. சிவபக்தி பண்ணிட்டு வர வாங்கினதுனால அச்சாட்டி அதிகமாக இருக்குது, அட்டூழியம் பண்ணுறானுங்க. உடனே எல்லா தேவர்களும் போய் சம்ஹாரம் பண்ணலான்னு பார்த்தாக்க யாராலையும் முடியலை. ஏன்னா அவன் என்ன வர வாங்கியிருக்கான்னா 3 கோட்டை வேணும்னு சாமிகிட்ட வர வாங்கினான். அந்தரத்தில் தெரியக்கூடிய திரிபுரங்கள், தங்கத்தில் ஒரு கோட்டை, வெள்ளியில் ஒரு கோட்டை, தாமிரத்தில் ஒரு கோட்டை, இப்படி 3 விதமான கோட்டைகள். இந்த 3 கோட்டையும் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டே தான் இருக்கணும், ஒரு இடத்துல இருக்காது. இது 3ம் 1000 கோடி ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வினாடி மட்டும்தான் கன்ஜெக்ஷன் ஆகும். 3 ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த ஒரு வினாடி நேரத்துக்குள்ளே யார் எங்களை அழிக்கிறாங்களோ அவங்களால தான் எங்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமியிட வர வாங்கிட்டானுங்க. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ ஒரு வினாடியில் அழிக்கணும்னா இப்போ அம்பை எடுத்து பூட்டி விடுறதுக்குள்ளே என்ன ஆகிடும்ப்பா, போயிடும். டார்கெட் எய்ம் பண்ணவே முடியாது, முதல் அடிக்க முடியாது. 3 அது 3த்தையும் சம்ஹாரம் பண்ணணும். இப்படி ஒரு வர வாங்கிட்டான். ரொம்ப டார்ச்சர் ஆகிடுச்சு, யாராலையும் பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா வரம் கொடுத்தவர் தான் இது ஒரே வழி, வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சாமிகிட்ட தான் எல்லோரும் வந்துருந்தாங்க. சாமிகிட்ட நெருங்க முடியல. ஏன்னா உள்ளே எல்லாம் சிவ பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். வந்து தேவர்களை போட்டு அடிக்க வேண்டியது, உள்ளே போய் சிவ பூஜை பண்ண வேண்டியது இல்லையா? இப்போ சிவ பூஜை பண்ணால் சாமி என்ன பண்ண மாட்டார்? அவன் பக்தன், அதெல்லாம் நீ என்ன பண்ணலாம் வாங்கிட்டு தான் அவனுக்கு போன்றார், அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும்? அவனை சிவ பூஜை பண்ணுறதே கெடுக்கணும், இதுதான் அது டார்கெட். அப்போ அதனால் திருமால் என்ன பண்ணுறாரு? புத்தனாக அவதாரம் எடுத்துக்கொண்டு நாத்திக வாதத்தை ஒன்று எழுதி கொண்டு சென்று அவர்களுக்கு போய் புத்தவாதம் தான் சிறந்த வாதம், சிவபெருமானெல்லாம் கும்பிடாதீங்க, சிவ வழிபாடெல்லாம் பண்ணாதீங்க, பூசையெல்லாம் கைவிடுங்கன்னு சொல்லி மதிமயக்கி பூசையெல்லாம் கைவிட வச்சிட்டார். எல்லாம் கைவிட்டோடனே ஆனாலும் ரொம்ப காலம் நடக்குது. ஏன்னா பூசைக்குரிய பலன் அனுபவிக்க வேண்டியிருக்குது இல்லையா? அதை அனுபவிச்சுட்டே இருந்தார் ரொம்ப காலமாக. அப்புறமேலுக்கு எல்லோரும் சேர்ந்து சென்று சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அப்புறம் சரி சிவ பூஜை பண்ணுறதில்ல, அப்போது கண்ம கணக்கு அதிகமாக இருக்குது, சம்ஹாரம் பண்ணிட வேண்டியதான் சாமி முடிவு பண்ணுறார். அப்புறம் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்காக எல்லோரும் தேர் பண்ணுறாங்க. சேர்ந்து எல்லா தேவர்களும் சேர்ந்து தேர் பண்ணுறாங்க. ஒருத்தன் கொடையாக இருக்கான், ஒருத்தன் கொடியாக இருக்கான், ஒருத்தன் தட்டாக இருக்கான், ஒருத்தன் சக்கரமாக இருக்கான், ஒருத்தன் தேரை ஓட்டுறான், ஒருத்தன் வில்லாக இருக்கான், வெளில போட்டக்கூடிய அம்பில் 3 பேர் உட்காந்துருக்கான். எல்லோரும் பார்க்குறாங்க. சாமி எல்லாரையும் ஏறி ஆச்சிக்கிட்டு தேர் விட்டா, தேர் தயாராப்பான்னார். ஆச்சு. சாமி தூக்கி காலை வச்சார், டமால்னு தேர் உடஞ்சி போச்சு. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டாலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பரண்டார் மணிவாசகவர்மன். தூக்கி ஒரு அடி வச்சார், தேர் உடஞ்சி போச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு தற்போதம் சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சக்தியும் தேவையாதானே இருக்குது, அப்படி ஒரு எண்ணம். அதனால் தேர் உடஞ்சி போச்சு. முப்பூரம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த பெருமாளே அப்படின்னு யாரை பாடுறார்? அருணகிரிநாதர். முப்பூரம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த பெருமாளே யார்? விநாயகப் பெருமானை பாடுறார். கைத்தல நிறைகனி அப்பம் உடவல் பொறி கப்பிய கரிமுகன் வருதுல்லையே, அதில் என்ன இருக்குது? விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணாமல் விட்டான் தேவெல்லாம். அதனால் சாமி என்ன பண்ணிட்டார்? விநாயகப் பெருமான் அந்த காரியத்தையே நடக்க முடியாத அளவுக்கு உடனே அச்சம் பொறிச்சு விட்டார். ஆகா என்னப்பா வண்டி உடஞ்சிட்டு அப்படின்னார் சாமி. உடனே திருமால் என்ன பண்ணார்? தன்னுடைய தற்போதத்தை விட்டு ஒரு ரிஷபமாக மாறி உட்காந்தாங்கனார். சாமி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார்னா
கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடமுகந்து ஏறியவாறு எனக்கரிய ஐயம்பேடி கேட்குறாரு. கடகரியும் பரிமாவும், உலகத்தில் எல்லாரும் யானை மேலே ஏறி வர்றது, உலகத்தில் ராஜாக்கள் ஏறி வரதான் பார்க்குறேன். அதை விட்டால் குதிரை மேலே ஏறி வரதான் பார்க்குறோம். உங்கள் சாமி ஏன் ரிஷபத்தில் ஏறி வரார்? காளமாட்டு மேலே யாராவது ஏறி வருவானா உலகத்தில் அப்படின்னு கேட்குறார். கடகரியும் பரிமாவும் தேரும் புகந்து ஏறாதே இடமும் புகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடின்னு கேட்டார். சாமி சொல்கிறான் உனியாச பெருமான், தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில், தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்குவான் சாழலோ. திருமால் ரிஷபமாக தாங்கினார் சுவாமியை, மால் விடைன்னு பேர். அப்புறம் ஏறி உட்காந்துக்கிட்டு அம்பு விட்டார். அம்பு இங்கே விட்டார், அதுக்குள்ளே முப்புறாங்க எரிஞ்சிட்டு. ஏன்னா திரிபுர சம்ஹாரம் எப்படி நடக்கணும்? ஒரு செகண்டில் நடக்கணும். அப்போ என்ன நடக்கணும்? செகண்ட் நேரத்தில் இங்கேருந்து அம்பு விட்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும்? போயிடும். இப்போ சாமி என்ன பண்ணுறார்? டைம் பாம் வச்சிட்டார். அடுத்தது எப்போ சேரணுமோ அப்போ டெமாலிஷ், அவ்வளோதான். அது சங்கல்பம், சாமி சங்கல்பம். அப்படி திரிபுரமும் அடுத்தது எப்போ ஒன்றாகுதோ அப்போ என்ன ஆகணும்? டெமாலிஷ் ஆகணும்னு சங்கல்பம். அவ்வளோதான் ஆகிப்போச்சு. அதான் சிரிச்சார் சாமி, சங்கல்பம் பண்ணாருங்கிறத சிரிக்கிறதுங்கிறது. டெமாலிஷ் ஆகிட்டு அப்புறம் தான் அம்பே போகுது, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்புறம் தான் அம்பு போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இரம்பு கண்டிலாம் உரம்பு அப்படின்னார். இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணார். அந்த கூட்டத்தில் திரிபுரத்தில் 3 பேர் மட்டும் சிவபூஜை இன்னும் விடவே இல்லை. சார் நம்ம எல்லாம் இந்த ரூமில் மாட்டிக்கிட்டோம், இந்த ரூமை கொளுத்து விட்டாங்கன்னு வச்சுப்போம், வெளியிலே போக வழி இல்லை. இப்போ எல்லோரும் என்ன ஆகணும்? போய் சேர வேண்டியது தான். ஆனால் திரிபுரத்தில் ஒவ்வொரு புறத்துலேயும் ஒவ்வொருத்தன் என்ன பண்ணுறாரு? சிவபூஜை கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான் தெரியாமல். அப்போ அவங்களையும் சேர்த்து கொளுத்தலாமா? ஆனால் அவங்க 3 பேரையும் கொளுத்தலை சாமி. அது ஞானசம்பந்தர் சொல்கிறார் புராணத்தில், இது தேவாரத்தில். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தாய். அந்த 3 பேரை விட்டுட்டு எரிச்சார். ஏன்னா திரிபுரம் எரிக்கும் பொழுதும் 3 பேர் சிவபூஜையில் இருக்கான். அந்த 3 பேரையும் விட்டார். அந்த 3 பேருக்கு சுதமதி, சுதகீர்த்தி, சுனீலன்னு பேர். அந்த 3 பேருக்கும், இந்த 3 பேர் 2 பேரையும் வாயிற்காப்பலனாச்சர் ஒருத்தருக்கு குடமுழா வாசிக்கிற பதவி கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. இது திரிபுர சம்ஹாரம் பற்றின விஷயங்கள். எதுக்கு இங்கே போனோம்? திரிபுரத்தை பற்றி. சுதமதி, சுதகீர்த்தி, சுனீலன், அவங்க 3 பேரும் பூஜை பண்ணவங்க. நீ ஏன் திரிபுரத்துக்கு ஏன் போனோம் சம்ஹாரத்துக்கு? பௌத்த விஷயத்துக்கு அவங்க போய் பண்ணா பௌத்தன். இதை பற்றி பின்னாடி ராமாயணத்தை ஒரு விஷயம் வர சொல்கிறாங்க, இதிகாசமாக சொல்கிறேன். இப்படி ராமர் 2 இதிகாசத்தில் எது மூத்த இதிகாசம்? ராமாயணம் தான் பூர்வம், முன்னாடி உள்ளது ராமாயணம் தான். யார் யார் பேர்? அசுரர்களாக பூஜை பண்ணவங்களா? சுதமதி, சுதகீர்த்தி, சுனீலன் அப்படின்னு சொல்லி 3 பேர். இந்த 3 பேர் சிவபூஜை பண்ணுறவங்க. இந்த அசுரர்கள் பேர் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. இது 3 பேர். இது அசுரர்களுடைய பேர். தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. வித்யுன்மாலி அதெல்லாம் புராண விஷயங்கள். இதெல்லாம் அப்படி ராமாயணம் என்கின்ற சரித்திரம் வருகிறது. ராமாயணத்தில் பல இடங்களில் ராமர் தொடர்புடைய தேவார கஷேத்திரங்கள் நம்ம பார்க்குறோம். தாரகாசுரன் பசங்களா? அது திரிபுர அசுரர்களா கேட்குறீங்களா? அது தெரில, எனக்கு யாருன்னு தெரியல. இருக்கலாம், அவங்களுள்ள வழித்தொடர் பரம்பரை இருக்கும், தெரில. அப்படி ராமர் வழிபட்ட க்ஷேத்திரங்கள், ராமாயணத்தோடு தொடர்புடைய க்ஷேத்திரங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட பல க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதனால் பல தேவாரங்களை நீங்கள் படிக்கணும், பல தேவாரங்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாலே நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பொருள் தெரியும். ராமாயண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் முதல்ல அந்த தேவாரத்துக்கே நீங்கள் பொருள் தெரிந்து கொள்ள முடியும். அந்தளவுக்கு நமக்கு இந்த ராமாயணம் அந்தளவுக்கு இதில் இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை எடுத்து உண்மையாகவே நடந்தது, ராமாயணம் நடந்தால் தான் நடக்கலை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கோம். அதே என்ன பேசுகிறாங்க, எப்போல்லாம் சேது பந்தரத்தை பற்றி பேசுகிறதோ, சேது சமுத்திர திட்டத்தை பற்றிலாம் கவர்மெண்ட்டில் பேசுகிறாங்களோ, அப்போல்லாம் உடனே இங்கே தமிழ்நாட்டு ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே உடனே அதெல்லாம் ராமர் என்ன வாழ்ந்தாரா, அவர் என்ன பழம் கட்டினாரா இல்லையா, என்ன ஆதாரம் ஏது என்னன்னு கேட்டுட்டு நடப்பாங்க. அங்கே வெளியில் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அடுத்த கவர்மெண்ட் மாறினதான் அதுக்கு எதிராக மாறும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். சரி, இதை நம்மளாம் எப்படி அணுகுவது? இப்போ ராமர் பாலம் கட்டினாரா இல்லையா? எப்படி சொல்கிறீங்க?
கதையில் இருக்குங்கிறதுனால கட்டினாருன்றீங்களே, அதுதான் இல்லைங்கிறாங்களே. இருக்கு, தடையம் இருக்குங்கிறாங்களே. சரி இருக்குங்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன் போகிறோம். ஆனால் ராமர் பாலம் கட்டினார் அப்படிங்கிறத திருமுறை சொல்லுது. தேவாரத்தில் அப்பர் சுவாமி திருவலம்புரம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் அப்பர் சுவாமி பாடுறாங்க தைத்திராண்டகத்தில். செங்கன்மால் சிலைபிடித்து சேது பந்தனம் செய்து அப்படின்னார். சேது பந்தனம் செய்துன்னார். இது திருவலம்புரம்ங்கிற தேவாரத்தில் அப்பர் சுவாமி பாடுறாங்க. செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து பொங்கு போர் பல செய்து புகழால் வென்ற போரரக்கன் மணிமுடி 10 இர அப்படின்னார். ராவணனை மிதிச்சார்லே சாமி போட்டு, அந்த விஷயத்தை அங்கே பதிவு பண்ணும் பொழுது ராவணன் எப்படிப்பட்டவன், ராவணனாலே வெற்றி கொள்ள ராவணன் எப்படிப்பட்டவன், ராமரால் வெற்றி கொள்ளப்பட்டவன் என்பதை பதிவு பண்ணும் பொழுது அவர் எப்படி பாலம் கட்டி அந்தாண்ட போனார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சேது பந்தனம் பண்ணார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தனம்னா என்ன? கட்டுறது. பந்தனம்னா கட்டுறது. சேதுனா என்ன? பாலம். சேதுனா பாலம்னு அர்த்தம். அப்போ பாலம் கட்டினாரா இல்லையா ராமர்? எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? அப்பர் சாமி சொல்லிட்டாங்களே, அதுக்கு மேலே அப்பீல் என்ன அப்போ இல்லையா? அப்போ ஆராய்ச்சி எல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்பர் சாமி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடைக்கும்? நமக்கு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இங்கே சொல்ல வேண்டியது நம்ம சைவர்கள் எப்படி பார்க்கணுங்கிற பார்வையை தான் கற்றுக்க போகிறாங்க. நம்ம உரை வெரி குட், வெரி உரை பிரமாணம், அவ்வளோதான். வெரி உரை பிரமாணம். அப்பர் சாமி ஒரு ஆப்த வாக்கியம். சேது பந்தனம் ராமர் பண்ணிட்டாருன்னு அப்பர் சாமி சொல்லிட்டு அதுக்கு பிறகு அப்பீல் என்ன நமக்கு இப்போ? அதுதான் இப்போ திருமுறையில் அப்படி நம்ம பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். சைவர்கள் இப்படி தான் இந்த வியூவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். விளக்கம் புரியுதுங்களா? ரைட். அப்போ ராமரை பற்றின குறிப்புகள் படங்கள்ல இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கு தொடக்கத்திலே ஒரு பாட்டு பாடினேன். ராமேஸ்வரம் அப்படிங்கிற தேவார க்ஷேத்திரம் நம்மகிட்ட இருக்குது. ராமேஸ்வரம் ராமர் சிவபூஜை பண்ண க்ஷேத்திரம். ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பிறகு அந்த பழி தொடராமல் இருப்பதற்காக, ராவணன் ஒரு அசுரன், அது கொலைப்பழி. இரண்டாவது, அவனுக்கு பிராமண தொடர்பும் உண்டு. கச்சியப முனிவருக்கும் புலத்தியர் தானே, புலத்தியருக்கும் மாயைக்கும் பிறந்தது தான், அது பிறந்தவன் தான் ராவணன். அது 3 பேர். அதனால் புலத்தியர் பிராமணங்கிறதுனால பிராமண தொடர்பும் அவனுக்கு உண்டு. அதனால் பிரம்மகத்தையும் பற்றக்கூடாது என்பதற்காக அப்படி அவர் சிவபூஜை பண்ணுறார். எந்த கண்மம் செஞ்சாலும் அது எதனால் தான் தீரும்? சிவபூசையினால தான் தீரும். சிவபூசையினால் தீர்க்க முடியாத கண்மன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சிவபூசையினால் தீராத பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சிவபூசையினால தான் எல்லாமே தீர முடியும். அதனால் ராமச்சந்திரமூர்த்தி சிவபூசை பண்ணுறாரு. அதை பற்றி அவர் ஏற்படுத்தின கோயில் என்றே ராமேஸ்வரத்தை அழகாக பதிவு பண்ணுற அப்பர் சுவாமி. கொல்லப்பட்டவனு சாதாரண கிடையாது. கோடிமா தவங்கள் செய்து குன்றினார்னார் அப்பர் சுவாமி. குன்றினார் என்ன ஆகிப்போச்சு? கோடிமா தவம் செஞ்சான், ஆனால் தவ பலனெல்லாம் என்ன ஆகிப்போச்சு? குறைஞ்சிருச்சு. ஏன்? தப்பு செஞ்சான். கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் நெறிந்து. சக்கர ஆயுதம் வச்சிருக்கிறது யாரு? திருமால் தான் இல்லையா? வீடவே சக்கரத்தால் நெறிந்து பின் அன்பு செய்து. அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அன்பு செஞ்சார். யார் மேலே? சுவாமி மேலே. அன்பு செய்து தேடி மால் செய்த கோயில். தேடி மால் செய்த கோயில். மால்னா திருமால். மால் செய்த கோயில் திருவி ராமேஸ்வரம்ங்கிறார். ராமேஸ்வரம் எப்படிப்பட்ட க்ஷேத்திரம்? ராமரால் ஸ்தாபிக்கப்பட்ட க்ஷேத்திரம். எதற்காக? ராவணனை சம்ஹாரம் பண்ணதுனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பழி தீரணும் என்பதற்காக. தேடி மால் செய்த கோயில் திருவி ராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறியாகும் ஒன்றே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. விளங்குதுங்களா சொல்கிறது? அப்படி ராமேஸ்வரத்தை பற்றி. அப்புறம் தேவியை வவ்விய தென் இலங்கை தசமாமுகன் பூவியலும் முடி பொன்றிய பழி போயற அப்படிங்கிறார். எதற்காக பூஜை பண்ணாருங்கிறது ராமாயணத்தை சுருக்கிட்டார் ஒரு பாட்டில் அப்பர் சாமி. இதுன்னு சொல்லி இது ஞானசம்பந்தர் தேவாரம் இப்போ சொன்னது. தேவியை வவ்விய, வவ்வுதல்னா திருடுறதுன்னு அர்த்தம். தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன், சீதா பிராட்டியை கடத்தினதை சொல்கிறார். தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன் பூவியலும் முடி போயற. அவன் அணிந்திருக்கக்கூடிய பூ அணிந்திருக்கக்கூடிய அந்த முடி, அவன் முடி போயற. பொன்றுவித்த பழி, அவனை கொல்றதுக்கான பழி போனதற்காக அப்படி வழிபாடு செய்த க்ஷேத்திரம் அந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறத அந்த தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானும் பதிவு பண்ணுகிறார்கள். விளங்குது இல்லையா? இது ராமரை பற்றினு தெரிஞ்சுக்கூடிய மாற்றம். இது தேவாரத்தில் உள்ள பார்வையெல்லாம் பார்க்குறோம். ராமாயணத்தை, ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ அதை இப்போ அவங்க சொல்ல வேண்டியதில்லை. நாம் எப்படி பார்க்குறோம், ஆச்சாரியர்கள் அதை எப்படி அணுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிந்து கொள்ள விஷயம்.
அடுத்து சொல்லுங்கள். எடுத்துக்கிட்டாங்க, கவர்ந்து கொண்டாருங்களா, அம்பாள் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். சாமியோட ஒரு பாகத்தை அம்பாள் எடுத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். அது ஒரு நயமாக சொல்கிறார். கவுதல்னா திருடுறதுன்னு, கவர்ந்து கொள்வதுன்னு அர்த்தம். அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்துக்கிறது தானே. இப்போ சாமியோட திருமணி எடுத்துக்கிட்டாருன்னா என்ன, ஆக்கிரமிப்புன்னு தான், இப்படி நினச்சிக்கலாம். அதனால் இங்கே அடுத்தது ராமரை பற்றி பேசும்பொழுது திரு உசாத்தானம்னு ஒரு க்ஷேத்திரம். திரு உசாத்தானம் அது எங்கே இருக்குன்னா அதிராம்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் உசாவுதல் அப்படின்னா இப்படி காதலை பேசுகிறதுக்கு பேர் உசாவுதல்னு பேர். மந்திரித்தல், ஆலோசித்தல்னு பேர். மந்திரினா யார்? மந்திரோபதேசம், மந்திரி, இதெல்லாம் என்ன அர்த்தம்? மந்திரோபதேசம் எப்படி நடக்கும்? இப்படி தான் நடக்கும். மந்திரிலாம் ராஜாட்ட எப்படி சொல்லுவாங்க? எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு சொல்லுவாங்களா? தனியாக பேசிப்பாங்க ராஜாட்ட, எப்படி இருக்குது எப்படி இருக்குங்கிறது. அதுக்கு பேர் தான் உசாவுதல்னு பேர். ராமருக்கு இலங்கைக்கு பாலம் கட்டணும். இப்படி 3 இடம் தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று வேதாரண்யம் கோடிக்கரை, 2வது தேவிப்பட்டினம், 3வது ராமேஸ்வரம். இப்படி 3 இடத்துலையும் பாலம் கட்டலாம் அப்படிங்கிற அது மாதிரியான ஒரு தோது. ஆனால் இதில் எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுன்னு ராமருக்கு தெரியல இல்லையா? அப்போ எந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டலாம் அப்படிங்கிறத சிவபெருமான்கிட்ட தான் கேட்குறாரு. சிவபூஜை பண்ணுறாரு அங்கேயே உட்காந்து. இப்படி ராமர் சிவபூஜை பண்ண அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் உசாஸ்தானம்னு பேர். உசாஸ்தானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பதில் கேட்ட, மந்திரோபதேசம் கேட்ட ஸ்தானம்னு பேர். அந்த க்ஷேத்திரத்துடைய தேவாரம், ஞானசம்பந்தர் தேவாரம் பெற்ற தலம் அது. அந்த தேவாரத்தில் முதல் பாட்டிலேயே ராமாயண கதை மந்திரம் அத்தனை பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார் ஞானசம்பந்தர் தேவாரத்தில். என்ன பாட்டுனா, நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தயம் சீருடை சேடர்வாழ் திருவுசாத்தானமே அப்படின்னு தேவாரம் பாட்டு. புரியுதுங்களா? என்ன சொல்கிறார்? நீரிடை துயின்றவன் யார்? நீரிடை துயின்றவன். துயில்றதுல என்ன? தூங்குறது. நீரில் தூங்குறது யார்? திருமால். அந்த இடத்துல யாரை குறிக்குதுங்க? ராமரை குறிக்குது. ராமாயணத்துலேருந்து பேசிட்டு. நீரிடை துயின்றவன் தம்பி யார்? லக்ஷ்மணன். நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான். ஜாம்புவான் ஒரு கரடி இருக்கும்ல கூட, அதான் சாம்புவான்ங்கிறார். நீரிடை துயின்றவன் நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன், அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு குரங்கு சுக்ரீவன். அனுமான் தொழ இவ்வளோ பேரும் தொழுதாங்களாம் அவர் அங்கே உசாத்தானத்தில். நீரிடை துயின்றவன் நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன். நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு, அழகாலத்த விஷத்தை கண்டத்தில் வச்சிருக்கூடிய சுவாமி, காருடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்த எம் சீருடை சேடர். சேடர்னா வசந்தவர்னு அர்த்தம். எம் சீருடை சேடர்வாழ் திருவுசாத்தானமேனு சாமி ஞானசம்பந்தர் பாடுறார். இது ராமாயணத்தை. இப்போ இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போகணும்? நம்ம ராமாயணம் தெரியலனா இந்த பாட்டுக்கு பொருள் தெரியாது. இந்த கேரக்டர்ஸ்லாம் யாரும் நமக்கு எப்படி தெரியும்? விளங்க போடுறதுங்கன்னா இப்படி ராமாயண தொடர்புடைய தலங்கள் நமக்கு இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது ராமருடைய தேவியை சீதா பிராட்டியை ராவணன் கடத்திட்டு வரான். கடத்திட்டு வரும்போது யார் பார்க்குறாத? ஜடாயு பார்க்குறார். ஜடாயு அப்படியோடைய பெருமையை பேசுகிறதுக்கு ஒரு தனி பதிகமே பாடுறார் ஞானசம்பந்தர். அந்த பாட்டு முழுக்க ஜடாயு தான் இருப்பார். ஜடாயு வழிபட்ட க்ஷேத்திரத்தில் முதன்மையானது எது? வைத்தீஸ்வரர்.